சென்னை சலேசிய மாநிலத்தின் வரலாற்றில் இது ஓர் மகத்துவமானதோர் தருணம். அனாதைகளின் தந்தை, திக்குற்றோரின் ஆதரவாளர், இளையோரின் விடிவெள்ளியாம் தந்தை போஸ்கோ நமது தாயகத்திற்கு திருப்பயணமாக வருகிறார். டொன் போஸ்கோ உண்மையாகவே நம்முடன் உள்ளார். அவரது புனித பிரசன்னத்தை காண நாம் ஆசீர்வதிக்கப்பட்டுள்ளோம். நம் அனைவரையும் ஆசீர்வதிக்க தந்தையின் பூத உடல் அவரது வலது கரம் தாங்கி வருகின்றது. உண்மையாகவே டொன் போஸ்கோவின் ஒரு பகுதி நம்மிடையே இருக்கப் போகின்றது. அவரின் பிள்ளைகளாகிய நமக்கு இது ஓர் மிக அரிதான ஓர் பொன்னான வாய்ப்பாகும். எந்த ஒரு வருகையும் பலவிதமான தயாரிப்புகளை கொண்டது. கடந்த காலங்களில் நாம் பல வருகைகளை சந்தித்திருக்கின்றோம். அவற்றிற்காக நாம் பேரன்புடன் காத்திருந்திருக்கின்றோம். மாதக்கணக்கில் பேராவலுடன் நாம் தயாரித்திருக்கின்றோம். அத்தகைய வருகைகள் நம்மை மகிழ்ச்சியிலும் உற்சாகத்திலும் ஆழ்த்தியுள்ளன. அவ்வருகைகள் நம் மனதில் என்றும் நீங்கா இனிய நினைவுகளாக இருந்துள்ளன. அவை யாவும் நாம் எப்போதும் மனதில் நிறுத்தி பலமுறை நினைத்து பார்க்கக்கூடிய தருணங்களாகும். இப்பொழுது உன்னதமான ஓர் வருகை நமக்கெல்லாம் காத்திருக்கின்றது. நமது தந்தை, நமது நாயகன், நம் தலைவர் நம்மை காண வருகிறார். அவரை சிறந்த முறையில் சந்திக்க, தரிசிக்க நாம் தகுந்த வகையில் தயாராகுவோம். இந்நிகழ்வின் முக்கியத்துவம் என்ன? ஏன் இந்த பேழை உலகம் முழுவதும் திருப்பயணத்தை மேற்கொண்டுள்ளது? சலேசிய சபை தோற்றுவிக்கப்பட்டதின் 150வது ஆண்டையும் 1859 2009 வரை, டொன் போஸ்கோ பிறந்த 200வது ஆண்டையும் 1815 2015 வரை நினைவு கூறும் தருணத்தில் அவரது பூத உடல் திருப்பயணமாக உலகம் முழுவதும் வலம் வருவது இத்தருணத்தின் முக்கியத்துவத்தை மேலும் அதிகரித்திருக்கின்றது. அக்டோபர் 2010 முதல் அக்டோபர் 2011 வரை இவ்வோராண்டு முற்றிலுமாக நம்மை புதுப்பித்துக் கொள்ள வேண்டிய தருணமாகும். டொன் போஸ்கோவின் ஆன்மீக உணர்வுகளுக்கும் அவரது உயரிய பணிகளுக்கும் புதுப்பிக்கப்பட்ட நமது பற்றுறுதியை மகிழ்ச்சியுடன் அளிப்பதே இவ்வோராண்டின் தயாரிப்பின் நோக்கமாகும். நமக்கெல்லாம் இது ஒரு சலேசிய புனித ஆண்டாகும். இந்த திருப்பயணத்திலே நாம் எதை காண உள்ளோம்? இந்த பூத உடல் எதை உள்ளடக்கியுள்ளது? இதை நாம் தெரிந்து கொள்வது நல்லது, அவசியமும் கூட. டொன் போஸ்கோவிற்கு அருளாளர் பட்டம் தருவதற்கு முன் 1929ஆம் ஆண்டில் அவரது கல்லறை திறக்கப்பட்டது. மெழுகு உருவத்தால் அவரது உடலானது மூடப்பட்டு வல்தோக்கோவில் மக்களின் வணக்கத்திற்கு வைக்கப்பட்டது. 1934ஆம் ஆண்டில் அவருக்கு புனிதர் பட்டம் தருவதற்கு முன் அந்த உருவம் மீண்டும் திறக்கப்பட்டது. பின் ஒரு புதிய பேழை உருவாக்கப்பட்டு அவரது புனித உடலின் எஞ்சிய எலும்புகள் அதில் வைத்து பாதுகாக்கப்பட்டன. 2006இல் கிறிஸ்தவர்களின் சகாய அன்னை திருத்தலத்தை புதுப்பித்த போது புனிதரின் திருவுடலை போன்று 2 உருவங்கள் ஃபைபர் கண்ணாடியால் செய்யப்பட்டன. தந்தையின் உடலிலிருந்து ஒவ்வொரு எலும்பும் தசை நாரும் கண்டுணரப்பட்டு முதல் உருவத்தில் வைக்கப்பட்டன. பின் அது ஒரு கண்ணாடி பெட்டிக்குள் வைக்கப்பட்டு டொன் போஸ்கோவின் பீடத்தின் மேல் வைக்கப்பட்டுள்ளது. 1934ஆம் ஆண்டு முதல் டொன் போஸ்கோவின் உடல் வணக்கம் செலுத்தப்பட்டு ஆராதிக்கப்பட்டு வருகிறது. 2வது திருவுருவத்தில் தந்தையின் வலக்கரம் திருப்பயணத்திற்கென வைக்கப்படுவதற்காக உறுதி செய்யப்பட்டது. எவ்வாறாயினும் சில நாடுகளில்
ஓர் புனிதரின் பூத உடலுக்கு அளிக்கப்படும் மரியாதை பெரும் சர்ச்சைக்கு உள்ளாகும் என்பதால் சிலை வடிவில் டொன் போஸ்கோவை சுற்றி இளைஞர்கள் இருப்பது போல் மூன்றாவது உருவம் ஒன்று வடிவமைக்கப்பட்டது. இவையெல்லாம் முடிந்த பிறகு தந்தையின் வலக்கரமும் வலது முன்னங்கையும் அடங்கிய அவரது புனித பண்டம் கண்டறியப்பட்டு உறுதியளித்த பின் அப்புனித பண்டங்கள் குறித்து திருச்சபையின் வழிகாட்டுதல்கள் படி வெள்ளி முலாம் பூசப்பட்ட 2 பெட்டகங்களில் வைத்து முத்திரையிட்டு மூடப்பட்டன. அவரது வலது கரத்தை கொண்ட பெட்டகமானது ஃபைபர் கண்ணாடிக்குள் இருக்கும் புனிதரின் மார்பு பகுதிக்குள் வைக்கப்பட்டது. வலது முன்னங்கையை கொண்ட பெட்டகமானது டொன் போஸ்கோ இளையோருடன் நிற்கும் சுரூபத்துடன் வைக்கப்பட்டது. 2009 ஜனவரி 31 அன்று உலகில் உள்ள 130 நாடுகளுக்கு திருப்பயணமாக புறப்பட்ட டொன் போஸ்கோவின் பூத உடல் சலேசிய உலகின் பல பகுதிகளில் சிறப்பாக வரவேற்கப்படுகின்றது. பற்பல நாடுகளில் உள்ள அனைத்து சலேசிய இல்லங்களும் தங்களின் பணியால் பயன்பெறுவோருடன் இணைந்து இந்த அருள் நிரம்பிய தருணத்திற்காக ஆர்வத்துடன் தயாரிக்கின்றனர். டொன் போஸ்கோவிற்கு தங்களின் அன்பை தெரிவிக்கவும் அவரின் ஆசீரை பெற்றிடவும் தங்களின் ஆற்றல்களை ஒருங்கிணைக்கின்றனர். எல்லா இடங்களிலும் மகிழ்ச்சியான ஆரவாரங்களும் கொண்டாட்டங்களும் காணப்படுகின்றன. தங்களின் தந்தையும் தோற்றுவித்தவருமான டொன் போஸ்கோவை புகழ்ந்து நன்றி தெரிவிக்கின்ற வகையில் சலேசிய குடும்பம் முழுவதும் சபிப்பதிலும் பன்னிசைப்பதிலும் மகிழ்ச்சியில் திளைப்பதிலும் உள்ளனர். வாழ்க டொன் போஸ்கோ! டொன் போஸ்கோ, நாங்கள் உம்மை அன்பு செய்கிறோம் என்ற ஆரவார வரவேற்பு சொற்களுடன் அவரது பூத உடல் திருப்பயணத்தில் பங்கேற்கின்றனர். சென்னை சலேசிய மாநிலத்தில் உள்ள நம் அனைவருக்கும் இது ஒரு நீங்கா நினைவு தரும் தருணமாகும். டொன் போஸ்கோவின் அருகில் செல்ல, அவரை தொட, உணர மற்றும் அவரது சுவாசத்தை உணர்ந்திட டொன் போஸ்கோவின் வலக்கரம் நம் மக்கள் அனைவரையும், சிறப்பாக சலேசிய குடும்பத்தாரையும் இளைஞர்களையும் ஆசீர்வதிக்க திருப்பயணமாக வந்து கொண்டிருக்கிறது. தன்னிடம் வந்த அனைவரையும் ஆசீர்வதித்த கரம், ஒப்புரவு அருட்சாதனத்தில் பாவங்களை மன்னித்த கரம், நம் அனைவருக்கும் பற்பல அளப்பரிய மடல்களை எழுதிய கரம், துன்பத்தில் துவண்டவர்களுக்கு ஆறுதல் அளித்த கரம், வேதனையுற்றவர்களுக்கு உறுதுணையாக நின்ற கரம், ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு கை கொடுத்து வரவேற்று அவர்களுக்கு அன்பையும் நம்பிக்கையையும் தந்த கரம், பல அற்புதமான பணிகள் புரிந்த கரம், பலருக்கு வாழ்வளித்து வழிகாட்டிய கரம், பலரை வாழ்வில் கைதூக்கி நிறுத்திய கரம், பல அற்புதங்களை நிகழ்த்திய கரம், தந்தை போஸ்கோவின் வலக்கரம். தந்தையின் வலக்கரம் மிக சிறப்பான முறையில் நம்மை சந்திக்க, நம்மை ஆசீர்வதிக்க வருகின்றது. அவரை சந்திக்க நாம் தயாராவோம். இந்த ஓராண்டு தயாரிப்பு நம்மை புதுப்பித்து அவர் அருகில் நம்மை மிக நெருக்கமாக கொண்டு சேர்ப்பதாக அமையட்டும். அவரது வருகை நம் உள்ளங்களுக்கு புது பொலிவளிக்கட்டும். அவரது வருகை நம் ஒவ்வொருவருக்கும் மட்டற்ற மகிழ்ச்சியினையும் அளவில்லா ஆசீரையும் தருவதாக அமையட்டும். அவர் நம்மை தொட்டு ஆட்கொள்வாராக, ஆசீர்வதிப்பாராக.